வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பிரிண்ட் ஃபேக்ட்ரியில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐடி கார்டு வந்து பிரிண்ட் பண்ணணும்னு ரொம்ப நாள் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஐடி கார்டு எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது டோட்டலாக டீட்டெயிலாக நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். வந்து ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, ஐடி கார்டு வந்து நம்ம பிவிசி கார்டு இல்லாமல் நார்மலாக ஷீட்டில் வச்சு எடுத்து அது ஐடி கார்டு ஃபினிஷிங்கில் எப்படி எடுக்கிறதுங்கிறத நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது இல்லாமல் இந்த மெத்தேடு வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தேட். இந்த மெத்தேடில் வந்து பார்த்திங்கன்னா கெனான் பிரிண்டரில் எடுத்துக்கலாம், எப்சன் பிரிண்டர்லையும் எடுத்துக்கலாம், அதே மாதிரி பிரதர் பிரிண்டர்லையும் எடுத்துக்கலாம். என்னென்ன மாதிரி மெட்டீரியல் வேணுங்கிறத நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பிரிண்டர், ஒரு சிஸ்டம், இதெல்லாம் ஆல்ரெடி எல்லாத்துட்டும் இருக்கும். பட் இருந்தாலும் என்னென்னு சொல்லிடுறேன். கலர் பிரிண்டர் கண்டிப்பாக வேணும். அப்புறம் அது போக வந்து பார்த்திங்கன்னா லேமினேஷன் மிஷின், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டர், அப்புறம் டை கட்டர், அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் ஷீட். இது இருந்தால் நம்ம வந்து ஐடி கார்டை வந்து ஈஸியாக ரெடி பண்ணலாம். இதை வந்து எப்படி ரெடி பண்ணி ஃபினிஷிங் எப்படி வருதுங்கிறத நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு தேவையான ஷீட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேப்பர். இதை வந்து பார்த்தோன்னா நம்ம ட்ராகன் ஷீட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து எங்கே கிடைக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஸ்டூடியோலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும். பெரிய உங்கள் ஊரில் வந்து பெரிய புக் ஸ்டோர்ஸு, ஃபோட்டோ ஸ்டூடியோ, அப்புறம் இந்த ஸ்டேஷ்னரி விற்கிற இடங்களில் நீங்கள் ட்ராகன் ஷீட்டுன்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. ட்ராகன் ஷீட்டுங்கிறது ஒரு பேப்பர் கிடையாது, ரெண்டு பேப்பரு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி பேப்பர் மாதிரி இருக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி பேப்பர். இதில் தான் நம்ம வச்சு பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறோம். இன்னொன்று பார்த்திங்களா, அது வந்து பிவிசி போர்டுன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா பிவிசி போர்டு. இதில் வந்து நம்ம பிரிண்ட் அவுட்டோ எடுக்க போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் நாம் வந்து இதை வச்சு தான் நம்ம வந்து லேமினேஷன் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் என்னென்ன பண்ணலாங்கிறது சொல்லிடுறேன். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் கொடுத்துருப்பாங்க. அந்த லேயர் மூலிமா நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம அந்த பேப்பரை உருவி எடுத்துகிட்டு நம்ம வந்து அதை பிரிண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டத்தில் வந்துட்டு என்ன எடுக்க வேண்டியதோ ஆதார் கார்டோ அது எல்லாமே நான் வந்து டிசைனிங் பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா, அந்த பிவிசி போர்ட் ஷீட்டை வந்து கட்டுற மூலிமா கட் பண்ணி அதை வந்து சென்டரில் கட் பண்ணி ஒரு பேப்பருக்கு 2 இதாக வர மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். அப்போ தான் வந்து நம்ம வந்து ஒரு ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 இதை வச்சு எடுக்கிறோம், 8 ஐடி கார்டு வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா இந்த 2 ஷீட்டை கட் பண்ணது தான் ஈஸியாக வச்சு நம்ம எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி எடுக்கிறோம் என்னங்கிறது. இப்போ அந்த பிவிசி போர்டு இருக்கிறத வந்து நான் கட் பண்ணி ஒரு A4 சைஸில் இருக்கிறத வந்து கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இன்னொரு ஷீட்டும் இருக்குது. இப்போ அந்த பட்டர் ஷீட்டுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி பேப்பர் இருக்குன்னு சொன்னல, அதை வந்து நான் இப்போ பிரிண்டரில் வந்து வைக்க போகிறேன். பிரிண்டரில் வச்சு அதில் எப்படி எடுக்குங்கிறத நான் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் நம்ம என்ன வந்து ஐடி கார்டோ ஆதார் கார்டோ நம்ம என்ன எடுக்கிறோமோ அந்த கார்டை வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப் மூலிமா எடிட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதை அப்படியே நம்ம பிரிண்ட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் பிரிண்டரில் வைக்கிறத வந்து பார்த்திங்கன்னா என்ன பேப்பர் வைக்கிறேன்னா அந்த கண்ணாடி ஷீட்டு மாதிரி அந்த கண்ணாடி ஷீட்டை நான் அப்படி உள்ள பிரிண்டரில் வச்சுட்டு நான் சிஸ்டத்துலேருந்து இப்போ பிரிண்ட் அவுட் கொடுக்க போகிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா, நான் ஆல்ரெடி ஃபோட்டோஷாப்பில் வந்து எடிட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரே பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா 8 வந்து வேணும், 8 ஐடி வேணும். அதாவது ஆதார் கார்டு வேணும், பேன் கார்டு வேணும், அப்புறம் அது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வேணும், அல்லது வேறு ஏதாவது இன்னும் எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னா நம்ம ஒரே ஷீட்டில் வச்சு எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் அந்த பிரிண்டரில் அந்த கண்ணாடி பேப்பரை உள்ளே வச்சுட்டேன். இப்போ வந்து சிஸ்டத்துலேருந்து நான் எப்படி கொடுக்குறதுங்கிறது நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும். மெயினாக வந்துட்டு கண்ணாடி பேப்பர் நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்கேப்னு ஒரு ஆப் இருக்குது, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. முடிஞ்சால் நான் இதில் லிங்க் ஷேர் பண்ணுறேன். அதில் போயிட்டு நீங்கள் ஆல்ரெடி ஃபோட்டோஷாப்பில் எடுத்து வச்சுருக்கிற இந்த ஆதார் கார்டு, பேன் கார்டு இதெல்லாம் நிறையா வச்சுருந்தீங்கன்னா அதை அப்படியே எடுத்து கொண்டு வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 பாக்ஸ் மாதிரி இருக்கும். 4 8 பாக்ஸ் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக இந்த பாக்ஸில் போய் நம்ம ஆல்ரெடி ஃபோட்டோஷாப்பில் பண்ணது கச்சிதமாக உட்காந்துக்கும். அப்படி உட்காந்துக்கிச்சின்னா நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். இதோட சைஸ் நீங்கள் 80x45 நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த சைஸை தூக்கி கரெக்டாக இதில் உட்கார வச்சிட்டிங்கன்னா சைஸ் கரெக்டாக உட்காந்துக்கும். உட்காந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பிரிண்ட் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் கார்டு நான் ஆல்ரெடி டிசைனிங் பண்ணதை வச்சுட்டேன், ஃப்ரண்ட்டும் பேக்கும். ஆனால் இதில் என்ன ஒன்றுனா ரிவர்ஸில் வச்சுக்கணும். டைரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பிரிண்ட் வராது. அதனால் ரிவர்ஸில் வச்சுக்கங்க. அதாவது தலைகளாக கிடையாது, ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சுக்கங்க. வச்சுட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் அடித்து வரப்போ உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அதனால் நான் உங்களுக்கு அப்படி தான் வச்சுருக்கேன். நேரடியாக டைரெக்டாக வைக்காமல் ரிவர்ஸ் டைப்பில் வர மாதிரி நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் வச்சுக்கோங்க. அதை அப்படியே கொண்டு வந்து இந்த ஃபோட்டோஸ்கேப்னு இருக்குது பாருங்கள், அதில் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேன் கார்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வச்சுருக்கேன்.
இப்போ பிரிண்டர் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ மெயின்டெனன்ஸில் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டிங் குவாலிட்டியில் வந்து வச்சுக்கங்க. பிரிண்டிங் குவாலிட்டியில் வந்துட்டு ஃபோட்டோ பேப்பர் கிளாஸி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டர் பேப்பர் சைஸில் வந்து பார்த்திங்கன்னா A4 சைஸ் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ A4 சைஸ் வச்சுருங்க. அது இல்லாமல் மேலே வந்து ஃபோட்டோ பிரிண்டிங்கிறத வைக்க மறந்துடாதீங்க. இப்போ வந்து பிரிண்ட்டு கொடுத்துருங்க. நான் ஓகே கொடுத்துட்டேன். மறக்காமல் இது எப்போ வச்சாலும் ரிவர்ஸில் வச்சுங்க. இந்த மாதிரி பாருங்கள், பார்த்திங்கன்னா தெரியும். இதை வந்து ரிவர்ஸில் வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வரப்போ அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் மடக்கி அதை ஒட்டுறப்போ அது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் எப்போ வச்சிங்கனாலும் ஸ்கேன் பண்ணுறப்பையோ அல்லது வந்து ரிவர்ஸில் இது பண்ணுறப்பையோ உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 ஐட்டங்கள், இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 மொத்தம் 6 இதை வந்து ஒரே பேப்பரில் பிரிண்ட் பண்ணுற மாதிரி தான் நான் டிசைனிங் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு இந்த 6 இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஆதார் கார்டும் ஒரு பேன் கார்டும் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டிங் கொடுத்துட்டேன். இப்போ அது வந்து பிரிண்டிங் ஆகி மெதுவாக வந்துட்டு இருக்குது. அப்புறம் மெயினாக வந்து நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த மெத்தடை வந்து நீங்கள் எப்சன் பிரிண்டர் இருக்கிற கலர் பிரிண்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹெச்பியில் வர கலர் பிரிண்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். கெனானில் வரதுலையும் யூஸ் பண்ணிக்கலாம். கலர் இன்டேங்க் பிரிண்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிரதரில் வர பிரிண்டர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிண்டரில் தான் எடுக்கணும், இந்த பிரிண்டரில் தான் எடுக்க முடியுங்கிறது கிடையாது. எந்த பிரிண்டரில் வேணாலும் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். டிசைனிங் பண்ணுறதுல மட்டும்தான் வேலை இருக்குது. மற்றபடி பிரிண்டிங்கில் எடுக்கிறது எல்லாமே இது ஈஸியான வேலை தான். இப்போ நீங்கள் வந்து பிரதர் பிரிண்டர் வச்சுருந்தீங்கன்னா பிரதர் பிரிண்டரில் கூட தாராளமாக கொடுத்து எடுத்துக்கலாம். சீட்டு வந்து ரொம்ப திக்னஸ்லாம் கம்மியாக, ரொம்ப மெலிசான பேப்பர் தான். அதனால் ஈஸியாக உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வந்துடும். பேப்பர் வந்து மாட்டாது. நிறைய பேர் வந்து PVC கார்டெலாம் வச்சு எடுக்க மாட்டிக்குது அப்படின்னு நிறைய சிக்கல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அசரம் தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். ஏன்னா என்னென்னா நீங்கள் பண்ண வேண்டியது வந்து ரிவர்ஸில் வச்சுங்க. டைரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறப்போ எப்படி நான் எடுக்கிறதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது ஏன் ரிவர்ஸில் வச்சேங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா ரிவர்ஸில் டிசைனிங் பண்ணி வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து அந்த பிரிண்ட் அவுட் ஆகி வெளியில் வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நான் அதை என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு கட்டரில் போட்டு கட் பண்ண போகிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் கரெக்டாக இது சரிபாதியாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அதுவே வந்து பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்துடும். இப்போ நான் வந்து அந்த பின்னாடி பக்கமும் முன்னாடி பக்கமும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பின்னாடி பக்கத்தில் தான் இது பிரிண்ட் ஆகிருக்கு. முன்னாடி பக்கமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இதை வந்து கரெக்டாக சரிபாதியாக அந்த எட்ஜில் வச்சு நான் கரெக்டாக மடித்து அதை கட் பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வரப்போ கரெக்டாக வரும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு PVC போர்டு ஒன்று சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தீங்களா, A4 சைஸை வந்து 2ஆக கட் பண்ணி அந்த பேப்பரை உள்ளே வச்சு இதை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இது கரெக்டான சைஸில் வச்சு நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து கட்டுற மூலிமா இதோட சைஸை வந்து கரெக்டாக வச்சு கட் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, இதை வந்து சரிபாதியாக கரெக்டாக அந்த அளவில் வச்சு ஃபோல்டு பண்ணிக்கங்க, மடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இதாக இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், PVC போர்டுன்னு கூட நான் சொன்னேன். அந்த பேப்பரை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கங்க. ஆனால் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மறக்காமல் நான் வச்சுக்கங்க. இந்த சைஸ் அந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. அந்த பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி ஷீட் இருக்கும். அதாவது அந்த PVC போர்டுன்னு சொன்னீங்க, இந்த பேப்பரில் இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பேப்பர் மாதிரி இருக்கும். அதை மறக்காமல் எடுத்துருங்க. எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு பிரிண்டிங் வந்து லேமினேஷன் பண்ணுறப்ப நல்லா ஒட்டும், இல்லாட்டினா ஒட்டாது. ஸோ அந்த கண்ணாடி பேப்பர் லைட்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இந்த டபுள் சைட் டேப் மாதிரி லைட்டாக இழுத்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற அந்த லேயர் வந்து தனியாக வந்துடும். அதே மாதிரி பேக் சைட்லேயும் அதே மாதிரி அந்த இது கொடுத்துருப்பாங்க. பேக் சைட்லேயும் நீங்கள் வந்து அதை என்ன பண்ணுங்கள், அந்த மழைக்காய பேப்பர், அதாவது அந்த கண்ணாடி பேப்பர்னு சொல்லுவோம், அந்த கண்ணாடி பேப்பரை உருவி எடுத்துருங்க. அதே மாதிரி உருவி எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்ச அந்த பிரிண்டிங் ஷீட்டுக்குள்ளே இதை உள்ளே வச்சுருங்க. இதை வந்து என்னென்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி பசை மாதிரி அது உள்ளே இருக்கும். நீங்கள் வைக்கிறப்ப வச்சு இப்படி தேய்க்கிறப்ப நல்லா லைட்டாக ஒட்டிக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு PVC கார்டுக்கு உண்டான ஃபினிஷிங் வந்து இதில் கிடைக்கும். ஸோ இப்போ இது பண்ணிட்டீங்களா, இப்போ பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை அப்படியே கொண்டு போய் லேமினேஷனில் வைங்க. லேமினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து 120 அளவில் வச்சுக்கோங்க. எப்படியும் ஒரு நிமிஷம் ஆயிரும் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா 120 வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், க்ரீன் லைட் எரிஞ்சுன்னு உள்ளே வச்சுருங்க. உள்ளே வச்சுட்டிங்கன்னா அது வந்து லேமினேட் ஆகும். லேமினேட் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுங்கிறது சொல்கிறேன். லேமினேட் ஆகட்டும். இப்போ வந்து நான் லேமினேஷன் மிஷினுக்குள்ளே அந்த இதை வந்து அப்படியே வச்சுட்டேன். பிரிண்டிங் எடுத்த அந்த ஐடி காப்பியை வந்து உள்ளே வச்சுருக்கேன். PVC போர்டை வந்து சென்டரில் வச்சுட்டு
மேலே அந்த பட்டர் ஷீட் கண்ணாடி பேப்பர் மாதிரி இருக்கிறத வந்து மேலே வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதை வந்து ஒரு 1 2 ஒரு 3 4 தடவை நீங்கள் நல்லா வச்சிட்டிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹீட்டிங்கில் லேமினேட் ஆயிரும். அப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு அந்த க்ரிப்பு அந்த பிரிண்டிங்கோட இது எல்லாமே வந்து நல்லா பதிஞ்சிரும், அழியாது. கிட்டத்தட்ட ரொம்ப லைஃப்லாம் வரும்னு வச்சுக்கலேன். இப்போ வந்து நான் கரெக்டான சைஸில் அதில் வந்து கட்டர் மூலிமா வச்சு அந்த கரெக்டாக அந்த எட்ஜெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் பண்ணிகிட்ருக்கிறேன். மேலேயும் வச்சு நீங்கள் கட் பண்ணுறா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம், அதாவது தேவையானலாம் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அடுத்ததான் வந்து நாம் டை கட்டர் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். டை கட்டரில் உள்ளே வச்சுங்க. உள்ளே வச்சுட்டு கரெக்டான சைஸில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே கட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு காப்பியாக, அதாவது ஒவ்வொரு ஐடி காப்பியாக வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து பிரிண்ட் அவுட் ஆகி வந்துடும். அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எப்படி வருது என்னங்கிறது. ஒவ்வொரு இதுக்கும் இதில் வந்து நான் முன்னாடி வந்து சொன்னேன்ல, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வச்சு எடுக்கிறப்போ ரிவர்ஸில் வச்சு எடுக்கிறப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி தான் அந்த ரிவர்ஸில் வச்சு எடுக்கிறப்போ அது ஈஸியாக உங்களுக்கு பிரிண்டிங் ஆகிருக்கு. இதே மாதிரி நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் டிஷர்ட்டில் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுங்கிறது. அந்த வீடியோட லிங்க் இருந்தால் நான் கீழே இது பண்ணுறேன், அதை வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டை கட்டர் மூலிமா நான் இதை வச்சு கட் பண்ணிட்டேன். கடைசி இது பேன் கார்டு இது கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேங்கிறத சொல்கிறேன். மெயினாக வந்து இந்த ட்ராகன் ஷீட்னு சொன்னோம் இல்லைங்க, இந்த ஷீட் வந்து எல்லா கடையிலையும் கிடைக்கும். உங்கள் ஊரில் ஃபோட்டோ ஸ்டூடியோவில் மறக்காமல் கேட்டு பாருங்கள், தேவைப்படுறவங்க அதை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் கிடைக்கும். இப்போ வந்துட்டு பிரிண்டிங் ஆகி வந்துருச்சு, என்ன இப்படி இருக்கு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயரை வந்து லைட்டாக இழுத்திங்கன்னா இப்போ தான் ஃபினிஷிங்க்கு வந்துடும். அந்த மேலே வந்து அந்த லேயரை வந்து கிழிச்சு எடுத்துருங்க. கிழிச்சு எடுத்துட்டிங்கன்னா இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லேயரில் இருக்கிற அந்த இதெல்லாம் போய் ஃபினிஷிங்க்கு உண்டான இது வந்துடும். இப்போ நீங்கள் கார்டை வந்து அதே மாதிரி பேக் சைட்லேயும் சொல்ல மாதிரி, பேக் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பரோட கோட்டிங் இருக்கும், அதையும் வந்து லைட்டாக அப்படியே உருவி எடுத்திங்கன்னா தனியாக வந்துடும். தனியாக வந்துருச்சுன்னா எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் கார்டோட ஃபினிஷிங் முடிஞ்சது. நீங்கள் வந்து சும்மா நீங்கள் கையில் மடக்கி பார்த்தீங்கன்னா பிவிசி கார்டுக்கு உண்டான ஃபினிஷிங் அதில் கண்டிப்பாக கிடைக்கும். அது பார்த்திங்கனாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதே மாதிரி நீங்கள் ரேஷன் கார்டு எடுத்துக்கலாம், ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, இது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் வச்சு எடுத்து தாராளமாக எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையானதை வந்து இப்போ சொல்லிக்கிட்டேன். அதே மாதிரி ஃபோட்டோ இதுலேயும் நம்ம ஃபோட்டோ எஸ்கேப்னு சொன்னிங்கன்னா அதில் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து பேன் கார்டையும் அதே இதில் வச்சு எடுத்தேன் பார்த்தீங்களா பேன் கார்டு. இப்போ அதுவும் அந்த லேயரை கிழித்து எப்படி எடுக்கணுங்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரே ஷீட்டில் வந்து நிறைய இது வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணி வேலையை முடிக்கிறது ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தடவை வச்சுட்டுருக்கணும். இப்போது ஒரு ஆதார் கார்டு ஒரு பேன் கார்டு வந்துச்சுன்னா டக்குன்னு ஒரே இதில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சிங்கிளாகவும் வச்சு எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ரொம்ப நாள் டவுட்டாக இருந்தது. ஐடி கார்டு ஃபினிஷிங்கில் இது ஐடி கார்டு ஃபினிஷிங் தான், பிவிசி கார்டுக்கு ஈக்குவலான ஃபினிஷிங் இது. ஆனால் பிவிசி கார்டு அளவுக்கு வராது, பட் இருந்தாலும் இது வந்து ஐடி கார்டு தான். இதுக்கு உண்டான ஃபினிஷிங் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஐடி கார்டு எப்படி எடுக்கிறதுங்கிறது கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பவும் நம்ம ஒரு பிரிண்ட் ஃபேக்ட்ரி வீடியோவில் சந்திக்கலாம்.